ஆல் ஃப்ரெண்ட்ஸ் அந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனாயன்ஸில் படிக்கிற 6th செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம சேனலில் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ நம்ம இந்த வீடியோவில் CE 3028 ஸ்மார்ட் சிட்டிஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் 9 டேஸாக பார்ட் பிரித்து கொடுத்துருக்கேன். ரெட் கலரில் போல்டு பண்ணியிருக்க டாபிக்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ ரெட் கலரில் போல்டு பண்ணி அண்டர்லைன் பண்ணியிருக்க டாபிக்ஸை ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்கள். ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணியிருக்க செமஸ்டர் 6 வீடியோஸ்லாம் பார்க்க நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் செமஸ்டர் 6 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது போக உங்களுக்கு வேறு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னைக்கு எக்ஸாமோ அந்த டேட்டை மென்ஷன் பண்ணி கமெண்ட் பண்ண பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குலாம் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா பார்த்தீங்க அப்படின்னா CE 3028 ஸ்மார்ட் சிட்டிஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் 9 டேஸாக பார்ட் பிரித்து கொடுத்துருக்கேன். ரெட் கலரில் போட்டு பண்ணி அண்டர்லைன் பண்ணியிருக்க டாபிக்ஸை ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. இதில் எல்லோ கலரில் ஷேர் பண்ணியிருக்க டாபிக்ஸ் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. அது வந்து கேட்கறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. யூனிட் 1 பார்ட் B பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்மார்ட் சிட்டிஸ் மிஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் சேலஞ்சஸ் இன் ஸ்மார்ட் சிட்டி கண்டிப்பாக கேட்பாங்க. அந்த ஸ்மார்ட் சிட்டி கான்செப்ட் எல்லாமே ரொம்ப முக்கியம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அர்பனைசேஷன்லேருந்து கேட்கலாம், கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 1 பார்ட் A பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரோல் ஆஃப் அத்தாரிட்டிஸ், அர்பனைசேஷன் ரொம்ப முக்கியம். ஸ்மார்ட் சிட்டிஸ் அண்ட் இட்ஸ் ரோல் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸ்மார்ட் சிட்டினா கூட என்னன்னு கேட்பாங்க, ரொம்ப முக்கியம். ஸ்மார்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் ஃபார் சிட்டி இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் கான்செப்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று. யூனிட் 2 பார்ட் B பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் இன் ஸ்மார்ட் சிட்டிஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. ஸ்மார்ட் பார்க்கிங் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸ்மார்ட் சிட்டி மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று. சிலருக்கு எல்லா டாபிக்ஸுமே கவர் பண்ண பாருங்க. இதில் எல்லோ கலர் ஷேர் பண்ணிக்க ரொம்ப முக்கியமான ஒன்று. யூனிட் 2 பார்ட் A பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எலக்ட்ரிக் மொபிலிட்டி ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸ்மார்ட் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸ்மார்ட் பிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப முக்கியம். இது ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. அதே மாதிரி UMTA இது ரொம்ப முக்கியமான ஒன்று. TOD இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸ்மார்ட்னு வர எல்லா கான்செப்ட்டுமே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான ஒன்று. பிக் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் எல்லோ கலர்ல ஷேர் பண்ணிக்கிற பார்த்தாலும் இன்னொரு இதையும் பார்த்து வச்சுக்கோங்க, அது 15 மார்க்ல கூட கேட்கலாம். யூனிட் 3 பார்ட் B பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்மார்ட் கம்யூனிகேஷன் சர்வீசஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. ரிலேஷன்ஷிப் பிட்வீன் சஸ்டைனபிலிட்டி அண்ட் ஸ்மார்ட் பிளானிங் ரொம்ப முக்கியமான ஒன்று. இல்லை அந்த ஸ்மார்ட் பிளானிங் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி GIS பேஸ்டு ஸ்பேஷியல் டெசிஷன் சப்போர்ட் சிஸ்டம்ஸ் இது வந்து 15 மார்க்ல கேட்கலாம், ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. ஸ்மார்ட் ஸ்ட்ரீட் லைட்னிங் ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. யூனிட் 3 பார்ட் A பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்மார்ட் பிளானிங் என்னன்னு கேட்கலாம். சர்வைலன்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. EIS இது ரொம்ப முக்கியமான ஒன்று. சஸ்டைனபிலிட்டினா கூட என்னன்னு கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 4 பார்ட் B பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரோல் ஆஃப் டெக்னாலஜிஸ் இன் ஸ்மார்ட் சிட்டிஸ் ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. இந்த ஒரு கொஸ்டின் படிச்சாலும் மேக்ஸிமம் அட்டன் பண்ணிடலாம். இருந்தாலும் வந்து டேட்டா ட்ரிவன் ஸ்ட்ராட்டஜிஸ் இம்ப்ளிமெண்டேஷன் இன் ஸ்மார்ட் சிட்டிஸ் இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 4 பார்ட் A பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ICCC இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. இது சம்டைம்ஸ் 15 மார்க்ல கூட கேட்கலாம், கொஞ்சம் பிரீஃபா பார்த்து வச்சுக்கோங்க. டேட்டா அனாலிட்டிக்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. அப்ளிகேஷன் ஆஃப் ஸ்மார்ட் சிட்டிஸ் இது ரொம்ப முக்கியம். ஸோ அப்ளிகேஷன்ஸும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. 4th யூனிட் பொறுத்த வரைக்கும் ஸ்மார்ட் சிட்டிஸோட அப்ளிகேஷன்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. யூனிட் 5 பார்ட் B பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நீட் ஃபார் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ இந்த மேனேஜ்மெண்ட் கான்செப்ட் எல்லாம் 5th யூனிட்ல நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி ப்ராஜெக்ட் மானிட்டரிங் அண்ட் எவாலுவேஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று. ப்ராஜெக்ட் ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சரிங் இது வந்து 15 மார்க்ல கேட்கலாம், கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 5 பார்ட் A பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிளானிங் ரொம்ப முக்கியமான ஒன்று. சம்டைம்ஸ் பிளானிங் அண்ட் ஷெட்யூலிங் வச்சு கூட கேட்கலாம், கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. பிலோசபி இதுவும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. இந்த மேனேஜ்மெண்ட் கான்செப்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று. ப்ராஜெக்ட் காஸ்ட் அனாலிசிஸ் இது வந்து கண்டிப்பாக கேட்பாங்க, கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. PPP இதுவும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓவரால் நான் இதில் ரெட் கலரில் போல்டு பண்ணி அண்டர்லைன் பண்ணிருக்க டாபிக்ஸை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. எல்லோ கலரில் ஷேர் பண்ணிருக்க டாபிக்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. எதுவுமே படிக்கல அப்படின்னாலும் எல்லோ கலரில் ஷேர் பண்ணிருக்க டாபிக்ஸ் கண்டிப்பாக படிச்சு வச்சுக்கோங்க. இது போக உங்களுக்கு வேறு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படின்னா உங்களுக்கு எனக்கு எக்ஸாமோ அந்த டேட்டா மென்ஷன் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ அப்படின்னு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.